வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோனோ வேர்ல்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை வந்து நிரம்பிச்சு, ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டாங்க. வந்து ஜூலை வந்து 30ஆம் தேதியிலேருந்தே வந்து எடுத்து விட்டாங்கல்ல. இப்போ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருதில்ல, அது பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அதில் தண்ணி எவ்வளோ இருந்துச்சுன்னு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வர தண்ணி வருது இல்லை, மேட்டூருக்கு வந்து 22,000 தான் வருது. இப்போ 16 கன்னு மதகு இருந்துச்சுல்ல, அதிலேருந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு விவசாயத்துக்கு மட்டும் இப்போதைக்கு மட்டும் அங்கேருந்து வருதில்ல அந்த தண்ணி அப்படியே எடுத்து விட்டுருக்காங்க. இப்போ 22,000 கணம் 22,000 கண்ணாடி வந்து எடுத்து விட்டுட்ருக்காங்க. அந்த தண்ணி அங்கேருந்து வர தண்ணியை அப்படியே எடுத்து விட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 1 மந்த்தாக வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் ஆற்றுக்கிட்டு தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ வந்து அதை காட்ட போகிறேன், எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அதுவும் தெரியும்ல. நிறைய அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண சொல்லான்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா, ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஊஞ்சலூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு வள்ளியம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கேன். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுட்டுமா? தண்ணி இது ஃபுல்லாக நம்பி இருந்தது. அப்போ நான் அந்த வீடியோவோட இது கொடுக்குறேன், லிங்க்கில் கொடுக்குறேன். இங்கே ஃபுல்லாக தண்ணி நம்பி இருந்துச்சு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, தெரியுதுங்களா? தண்ணி இதெல்லாம் வந்தது பார்த்தாவே தெரியும். இந்தா ஒரு சேறு சகதி அது மாதிரி இருக்குல்ல, இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேங்க்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. ஃபுல்லாக நிரம்பி பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கடல் மாதிரி இருந்துச்சு. இந்த ஏரியாவெலாம் தெரியவே இல்லை, அவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. நீர் வரது கம்மியானோடனே சரி கொஞ்சம் சேர்த்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. மேட்டூர் அணை வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இருந்தாலும் வர தண்ணியை மட்டும் எடுத்து விட்டுட்ருக்காங்க. அப்புறம் அந்த வீடியோவில் எதையும் பாருங்கள், ஒரு டேங்க்கிட்ட நின்று பேசியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். இந்த டேங்க்கிட்ட நின்று பேசியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமோ 1 வாரமோ கிருமிச்சு மறுபடியும் பேசியிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டேங்க்குக்கிட்ட தண்ணி நான் நின்று அங்கே பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் ஒரு நாள் கேப்பு. ஃபஸ்ட்டு அந்த டேங்க்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அங்கே டேங்க் முழுகிடும். அடுத்து இந்த டேங்க்கை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நிரம்பி ஃபுல்லாக அப்படியே பாதி போகும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முழுகிடும். அடுத்து சரின்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். இங்கே வந்து ஒரு படி இருக்குது, அதையும் காட்டுற. அப்புறம் இந்த படியை ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முழுகிடும். செம்ம தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நின்றுச்சு, குறைஞ்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக வரும். இப்போ தான் மழை சீசன் ஆரம்பிச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த டைம் தண்ணி வரும்போது எல்லாம் மணல் அள்ளி கொண்டாந்து போட்டுருச்சுங்க. ஃபுல்லாக பாருங்கள் மணல் எப்படி தெரியுது பாருங்கள். எல்லாம் மணலே இல்லாமல் இருந்துச்சு, ஃபுல்லாக மணல் அள்ளி கொண்டாந்து போட்டுருச்சு. அந்த படிக்கிட்டு இருந்து காட்டுட்டுமா? அதுக்கு போகிறதுக்கு ஆறுக்கு போகிறதுக்கு வழி இந்த படிக்கட்டு தான். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பயங்கரமாக இதெல்லாம் நான் அப்படியே நிரம்பிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 படியோ 7 படியோ தான் இருந்துச்சு. இதெல்லாம் நிரம்பிடுச்சு. அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்துருச்சு பாருங்களேன், செம்ம தண்ணி வந்துருந்தது. ஆனால் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ தானே மழை சீசனே ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம ஏரியா சைடில் மழை பெய்யல, ஒகேனக்கல் அந்த சைடெலாம் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் தண்ணி நிறைய வந்துடும். இதெல்லாம் செம மீன் வந்திருக்கும். மணலையும் கொண்டாந்து அள்ளி போட்டுருச்சு. நிறைய மணல் வந்துருச்சு இந்த டைமு. ஒரு 2-3 நாள் தான் தண்ணி வந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மணலெல்லாம் நிறைய அள்ளி போட்டுருச்சு. இப்போ தான் வெயில் வருது, சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே மக்களே, நானும் போயிட்டு வரேன். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு வரும். சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.